என்னப்பா கண்ணன், காலையில ரெடி ஆகி நிக்கிற? எங்க வெளியே எங்கேயாவது போறியா என்ன? கல்யாண வேலை நிறைய இருக்குடா. இன்னும் 10 நாள்ல கல்யாணம் வேற. நீ எங்க கிளம்பி நிக்கிற? இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ வர சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு தான் ரெடியாகி நின்றுட்டு இருக்கேன். போகணும். என்னம்மா சமைச்சிட்டியா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா இல்லையா? ஓ அப்படியாப்பா, நீ இன்னைக்கு இன்டர்வியூ போவேன்னு எனக்கு தெரியாது. சமைச்சிட்டேன், சமைக்காமலாம் இல்லை. அப்புறம் அண்ணன் வேற ஆஃபீஸ் போகணும்ல, அதெல்லாம் சமைச்சிட்டேன். சரி, நீ போயிட்டு சாப்பிட்றியா? எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, வெளியே போகிற வேலை இருக்கு. நீ போட்டு சாப்பிட்டு போறியா? சரி சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பாருங்க, போங்க. எங்கப்பா, நம்ம ஊரில் தான் வேலையா இல்லை வெளியூர்லையா? நம்ம ஊர்லலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதான் இங்கே நம்ம பக்கத்து ஊரில் சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு தான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும். சரிப்பா, போகிற வழியில் விநாயகர் கோயில் இருந்தா ஒரு தேங்காய் வாங்கி ஒன்று உடச்சிட்டு போ. கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போ. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிம்மா, பண்ணிட்டு போகிறேன். பாவி என் பையன், எங்கெங்கே வேலை தெரிய அலையிறான். என்னன்னு தெரியல, வேலையே கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிற சொத்துக்கு இவன் ஏன் வேலைக்கு போகணும்? நானும் வேறு பாருடான்னா கேட்க மாட்டான். படித்த வேலைக்கு தான் போகணும். என் நடுப்பையன் தான் ரொம்ப சமத்து. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும், காட்டு வேலையும் எல்லாத்தையும் பார்க்குறான். அவனும் இதே மாதிரி பண்ணுறான், இவனும் இதே மாதிரி பண்ணுறான். இவனுக்கு 2 பேர்த்தையும் என்ன தான் பண்ணி தொலைக்கிறதுனே தெரியல. நம்ம எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி பார்ப்போமா? வேணாம், கிளம்பும் போது சொன்னால் அபசோனமாக இப்பயே பேசுறியா அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்பான். போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சொல்லி பார்ப்போம். கடவுளை, இப்போ போகிற வேலையாக தான் அமையணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அம்மா வேறு ஏற்கனவே காட்டை பார்த்துக்க, ஊட்ட பார்த்துக்க, நமக்கு இருக்க சொத்துக்கு எதுக்கு அங்கேயும் இங்கேயும் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அம்மா சொன்ன மாதிரி பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு தேங்காய் உடச்சி கும்பிட்டுட்டு போயிடணும். தென்றலை பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும். எப்பயுமே அவளை நம்ம பார்த்துட்டு போனதே இல்லை வேலைக்கு. இன்றைக்காவது கண்ணுக்கு தம்பிட்டா பரவாயில்ல, முன்னாடி பார்த்துட்டு போனோம்னா அவளோட லக்லையாவது நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? சரி, சொல்லுவோம். என்னடா காலையிலே டிப்டாப்பா ஆள் எங்கே கிளம்பிட்ட? போகும்போது கேட்கக்கூடாதான். நீ என்ன வேலையாக செய்ய போகிற? சும்மா எங்கேயாவது ஊர் சுற்றுவ, அதானே பண்ணுவேன். இல்லைனா எங்கேயாவது உன் ஃப்ரெண்டுங்க கூட சுற்றுறதுக்கு போவ. எங்கே கூட வந்து நின்று விவசாயம் பாடுறானா அதையும் கேட்குறது இல்லை. வீட்டில் ஒரு வேலை பாடுறானா அதையும் கேட்குறது இல்லை. ரெடியாகி எங்கேயோ போகிறது வர்றது, சுற்றி வர. நாளைக்குன்னு உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா தான்டா உனக்கு தெரிய போகுது. இப்போலாம் அது உனக்கு தெரியாது. ஆரம்பிச்சிட்டியா? உடனே நான் ஒன்றும் சும்மா ஊரை சுற்றவும் போகல, பசங்க கூட சேர்ந்து சுற்றவும் போகல. எனக்கு வெளியூரில் நம்ம பக்கத்து ஊரில் ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதை அட்டன் பண்ண தான் போகிறேன். போகும்போதே எங்கே போகிறேன்னு வர கேட்டுட்டேன். போகிற காரியம் விளங்குமா? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்டுங்க கூட மட்டும் தான் நான் சுற்றுவேனா? நானும் படிச்சிருக்கேன்ல, நானும் வேலைக்கு போகணுன்னு நினைக்க மாட்டேனா? நீயும் இப்படியே இருக்க பற்றியா? டேய், நீ எப்போ வேலைக்கு போகிற, எப்போ வீட்டில் இருக்கிறனே தெரிய மாட்டேங்குது. அதனால தான் கேட்டேன். உடனே அப்படியே சிலுத்துக்குவான் ரொம்பந்தான். ஏன்னா கூட வந்து வேலைக்கு போகிற, சரி வேலைக்கு நீ போகிற, வேலை கேட்க போகிற, அது கிடைக்கலன்னா வீட்டில் இருக்கிற வேலை, காட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. அவன்கிட்ட சொன்னும் போது அவன் அப்படி தான், பேங்க்குக்கு நான் படிச்சிருக்கேன், நான் பேங்க் வேலைக்கு தான் போவேன்னு அவன் குதிக்கிறான். நானும் தான் படிச்சிருக்கேன், நான் மட்டும் நான் படிக்காமையா இருக்கேன்? சரி, நீயும் தான் படிச்சிருக்கேன். நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி பண்ணால் அப்போ இருக்கிற வேலையெல்லாம் யாரா பார்க்குறது? நான் ஒண்டினா பார்க்கணுமா? சொல்லுங்கள். அப்போ இருக்கிற சொத்து ஃபுல்லாக நானே எடுத்துக்கிட்டுமா? அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் என்ன பார்க்க மாட்டேன் நான் சொல்கிறேன். இதெல்லாம் இளஞ்சிட்டு, சின்ன வயசு, அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நீ என்னோட பெரிய ஆள் தானே. நீ போய் சாணி எள்ளு, மாடு பிடிச்சிக்கட்டு, காட்டில் சேறு வாரி பூசிக்க, எல்லாம் பண்ணு. நான் ஏன் பண்ணணும்? ஆமாண்டா, சொல்லு. சாணி எள்ளு, மாட்டை பிடிச்சிக்கட்டு, சேறு வாரி பூசிக்கன்னு சொல்லி நீங்கள் திங்கிறீங்கள சோறு, அது யாரால் வருதுன்னு தெரியும்ல. எங்களை மாதிரி விவசாயம் பண்ணுறதுனால தான் வருது. நானும் வந்து நல்லா தான் படிச்சிருக்கேன்,
புரியுதா? நானும் இப்போ வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியில் போனாவே நானே ஐடி முடிச்சிருக்கேன். எவ்வளோ சம்பளம்னு உனக்கு தெரியும்ல. இனிமேல் எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கவன் நானா உன்னை வீட்டில் இருக்கிற வேலை மாட்டை பிடிச்சிக்கட்டு சேர வாரி பூசிக்கன்னு நானா சொன்னேன்? வீட்டில் சொன்னாங்கன்னு நீயே போய் பண்ணுற. அது உன் விருப்பம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏண்டா நமக்கு இருக்கிற வசதிக்கு சொத்துக்கு நாம் 10 பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம்டா. மாதம் நம்ம வயல்லே 2 லட்சம் 3 லட்சம் வருமானம் வருது. இதோடையாடா நீ வெளியே போனால் சம்பாதிக்க போகிற? ஆ, அதெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போலாம் யூத்து அப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் எல்லாம் வெளியே போகணும், டிப்டாப்பாக இருக்கணும், பெரிய பைக்கில் போகணும் வரணும். அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ போ. சரி ரைட்ரா, போ. போகிற வேலை கிடைக்கட்டும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். சும்மா போகிற வர இந்த வேலையாவது கிடைக்கட்டும். அட கடவுளே, நான் வேலைக்கு போகிறனோ இல்லையோ, முதல்ல இந்த வீட்டில் இருக்கவங்களெலாம் சமாளித்து நான் வேலைக்கு போகிறதுக்குள்ள என் பொழப்பு விடிஞ்சு போயிட மாட்டேங்குது. அம்மானா இப்படி சொல்லிட்டு போகுது, அண்ணங்காரனா என்ன இப்படி பேசிட்டு போகிறான். ஆனால் என்ன சொல்கிறான், மாதம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்களாம். பேசாமல் இன்றைக்கி போகிற வேலை செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். செட் ஆகிடுச்சுன்னா போவோம், இல்லைன்னா இவன் கூட இறங்கி காட்டில் வேலை செய்வோமா. என்ன அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ காசு கிடைக்குதுன்னு சொல்கிறானே, என்ன பண்ணலாம்? நம்ம வேணால் தென்றல்கிட்ட கேட்டு பார்ப்போம், அவள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எப்படியும் அவள் தானே நம்ம வருங்காலம், அவளை கேட்காம நம்ம பதில் எடுக்க முடியுமா, முடிவெடுக்க முடியுமா? கேட்டு பார்ப்போம். வர சொல்லியாச்சு, அவள் வேற வரேன் இருக்கா. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு அவகிட்ட சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி எங்கள் அண்ணங்காரன் சொன்னான் அப்படின்னு. அவள் என்ன சொல்கிறாளோ அதை வச்சு நம்ம முடிவு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு வேலைக்கு போவோம், அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்ன டைம் ஆகிடுச்சு, அவளை வேறு வர சொன்னால் இன்னும் அழகானும். டைம் ஆகிடுச்சுன்னா அப்புறம் போகிற வேலைக்கும் பட்டராமல் போட்டுட்டு போக வேண்டியது தான். கண்ணன், என்ன திடீர்னு காலையில் அவசரமாக வர சொன்னேன்? நான் வேற குளிச்சுட்டு மேக்கப் போட்டு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு தெரியுமா? அது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்கள சமாளிச்சுட்டு வரதே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. என்னடி காலங்காதாரி சீவி சிங்காரிச்சு எங்கடி போறேன்னு எங்கள் அம்மா வேற கேட்குது. நீ பாட்டு காலையில் வர சொன்னியே, என்ன விஷயம்? அதான் முக்கியமான விஷயமா? அதுவும் இல்லாமல் ரெடியாகி வர சொன்னேன், எதுக்கு? அதுவா தென்றல், நம்ம 2 பேத்துக்கும் இன்னைக்கு கல்யாணம். நீ என்ன சொல்லிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இதுக்கா நீ வர சொன்ன? சே, நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு. என்ன நீ ஏதோ அவசரமா வர சொன்ன, ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவசரமா கிளம்பி வர சொன்னா, நீ என்னன்னா கல்யாணம்னு சொல்ற? இல்ல விளையாட்டுக்கு சொல்ற, சீரியஸா சொல்றியா? உண்மையா சொல்லு. உண்மையாக தான் தென்றல், நம்ம ஏன் தள்ளி போட்டுட்டு இருக்கணும்? நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம 2 பேரும். ஏன்னா நான் ஒரு ஜோசிக்காரவங்களை பார்த்தேன். அவங்க இந்த வயசில் நீ கல்யாணம் பண்ணிட்டு தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா கல்யாணம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உன்னை சீக்கிரமாக வர சொன்னேன். இதை நீ சொன்னீன்னா உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா நீ ஒத்துக்க மாட்டேன். அதனால தான் வர சொன்னேன். சரி வா, நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய், எந்த காலத்தில் இருக்க நீ? ஏதோ ஜோசிக்கார சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? திடீர்னு இப்போதான் எங்கள் அக்காவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிடுறேன். நான் தான் உனக்கோசரம் இருக்கேன். அப்புறம் என்ன, இந்த வயசுல கல்யாணம் பண்ணாதான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது அவன் சொன்னான். நீ ஏன் லூசா? கம்முன்னு போறியா? இதுதான் நீ வர சொன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தே இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன் ஃபர்ஸ்ட். ஏய் முட்டக்கண்ணி, ரொம்ப தான் உடனே அவசரப்படாத. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுலாம் சும்மா பொய். என்ன சொல்லுவோன்னு சொல்லி பார்த்தா என்னமோ ஓவராக சிலுப்புற. நாங்களும் இந்த ஜோசியம் அந்த மாதிரிலாம் நம்ப மாட்டோம். சும்மா உன்னை ஏமாத்துறதுக்கோசரம் நான் சொன்னேன். அதுக்கு உடனே அப்பா பாடம் எடுக்கிறிய, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் உன்னை சும்மா கூப்பிடல. இன்றைக்கி எனக்கு பக்கத்து ஊரில் ஒரு இன்டர்வியூ, அதனால அங்கே போயிட்டு வேலைக்கு போய் என்னன்னு எதுன்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, இத்தனை நாளாக நான் வீட்டில் இருந்து அப்படியே வெளியில் போயிடுவேனா, இன்றைக்கி உன் மூஞ்சில் முழிச்சிட்டு போனாவது வேலை கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால தான் உன்னை சீக்கிரமாக கிளம்பிவான்னு சொன்னேன். சரி, நீயும் வந்துட்ட. சரி, ஒரு கிண்டல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப தான் அப்படியே இவ்வளோ கோவம் வருது உனக்கு. எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அது இப்போனா என்ன, அப்புறம்னா என்ன? இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிக்க கூடாதா? இதுதான் விஷயமா? இதை சொல்ல வேண்டியதானே? தேவையில்லாம ஏன் என்கிட்ட திட்டு வாங்குற? சொல்லு பார்க்கலாம். திடீர்னு நீ சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. வா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கூப்பிடுற. என்ன விஷயமோ அதை சொல்ல வேண்டியதானே? விளையாடுறதுக்கு உனக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியஸாக சொல்லி விளையாடுறதா உனக்கு வேலை இல்லை. நீ பாரு, ஒரு நாளைக்கு இதுவே ஏதாவது சீரியஸாக ஆக போகுது. அதெல்லாம் இந்த கண்ணன் வாழ்க்கையில் சீரியஸாக இருக்கிறது எல்லாமே அல்வா சாப்பிட்ற மாதிரி தான், புரியுதா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
நீ என்ன போ. ஏய் என் மூஞ்சில முடிச்சுட்டு போனா வேலை கிடைக்குன்னு உனக்கு யார் சொன்னா? இல்லை இத்தனை நாளாக எனக்கு கிடைக்கல. சரி, அழகான என் காதலியோட மூஞ்சை பார்த்துட்டு போனால் வேலை கிடைக்குமோன்னு ஒரு நப்பாசை தான். என் காதலியோட மூஞ்ச அழகை பார்த்தாவே அப்படியே 100 ஜென்மம் வாழ்ந்த மாதிரி ஒரு இது. அதனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வர சொன்னேன். உனக்கு தெரியாது உன் அழகு, உன்னோட ராசியை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அடடா சம்பந்தம் ஓட்டாத. என்னை பார்த்துட்டு போய் உனக்கு என்னென்ன சக்ஸஸ் ஆயிருக்கு சொல்லு. அதுக்குள்ளே அப்படி இப்படின்னு அப்படி புகழ்ற. நான் அப்படி சொல்ல வரல. உன்னை பார்த்த அன்னைக்கு எல்லாமே எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கு. சரி, அதுதான் உன்னை பார்த்துட்டு போனால் வேலை கிடைக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். அது இல்லாமல் எங்கள் 2வது அண்ணன் இருக்கான்ல, அவன் வேற வா என் கூட வந்து விவசாயம் பாருடா, நம்மளே 10-20 பேத்துக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும், நீ எதுக்கு வெளியில் வேலைக்கு போகிறேன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுவும் எனக்கு மனசுக்குள்ளே போட்டு உறுத்திட்டு இருக்கு. என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட சரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். நீ என்ன சொல்கிற? அதுவும் சரிதான், பெரிய மாமா சொல்றதும் சரிதான். ஆனா வந்துட்டு நீ படிச்சிருக்கல, அவரும் படிச்சுதான் இருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. கொஞ்ச நாளைக்கு வேணா படிச்ச வேலைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா விவசாயம் பாரு. இதையே தான் நானும் சொன்னேன். அவன் உடனே கத்திட்டு போயிட்டான். இதையே தான் நீயும் சொல்கிற. சரி, இன்னைக்கு போகிற வேலை செட் ஆகுதான்னு பார்ப்போம். செட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா வேலைக்கு போயிட வேண்டியதான். இல்லை அப்படின்னா அப்புறம் அண்ணங்காரன் கூட சேர்ந்து விவசாயம் பார்க்க வேண்டியதான். உனக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லை? எனக்கு என்ன பிரச்சனை? எப்பயுமே உன்னை பார்த்துட்டே இருக்கலாம். நானும் உன் கூட காட்டில் வந்து ஏதாவது உதவி பண்ணுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ அந்த வேலைக்கு போனாலும் சரி, இந்த வேலைக்கு போனாலும் சரி. சரி, உனக்கு டைம் ஆகலையா? நீ என்கிட்ட நின்றுட்டு வலிஞ்சிக்கிட்டே இருக்க. ஐயோ ஆமாம், அவங்ககிட்ட பேசினா எனக்கு நேரம் போகிறதே தெரியல பாரு. சரி சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்கிறேன். பாய். பாய் பாய், பார்த்து போயிட்டு வா. கடவுளே, என் மூஞ்ச பார்த்துட்டு போனால் வேலை கிடைக்கும்னு நினச்சிட்டு போகிறான். ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கணும், நல்லது நடக்கணும். நீ தான் அதுக்கு கூட இருந்து ஒரு துணையாக இருக்கணும். ஏய் தென்றல், தென்றல் எங்கே பாடுறீ? இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க? உன்னை நான் காணும் ஊடு ஃபுல்லாக தேடிட்டு இங்கே ஓடியாரேன். ஏய் செல்வி, நீ என்ன பண்ணுறீங்க? நீ எதுக்கு நீ தேடுற? நான் சும்மா அப்படியே என் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னாங்க, அதனால் வராங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகி வந்து இங்கே என்ன பார்த்துட்டு இருந்தேன். நீ எதுக்கு நீ தேடிட்டு வந்துட்டு இருக்க? நீ வீட்டில் இருக்க வேண்டியதான். நான் என்ன சின்ன பிள்ளையா? நான் வரமாட்டேன். ஆ, எங்கே உன் ஃப்ரெண்டு? உண்மையை சொல்கிறீ, நீ யாரையாவது லவ் பண்ணுறியா? என்ன காலையிலே சீவி சிங்காரிச்சு பூவெல்லாம் வச்சுருக்க? எப்பயுமே சுடிதார் தானே போடுவேன், தாவணி பவுடர்லாம் போட்டிருக்க என்ன? ஏய் லவ்வா, அதெல்லாம் கிடையாது, சும்மா இரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னா, அவளும் இந்த மாதிரி நான் ட்ரெஸ் போட்டு வரேன் வாடி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னான். அதனால வந்தேன். உடனே நீ வேற என்னை பிடிச்சிட்டு பின்னாடியே வரதா? வீட்டில் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க வேண்டியதானே? அது எப்படி செட் ஆகும்? அவங்களாம் என்னோட கொஞ்சம் பெரியவங்கல்ல. நீ தான் என் வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்க. அதனால தான் உன் பின்னாடியே பின்தொடர்ந்துட்டு இருக்கேன். ஏன் நான் உன் பின்னாடி வரது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்ப்பா. ஏய் பிடிக்கல நான் சொல்கிறேன். ஏன் இப்படி கஷ்டப்பட்டு ஓடியாந்துட்டு இருக்க? அங்கேயே இருக்க வேண்டியதானே? நான் வரமாட்டேனா? வந்துடுவேன்ல, அதனால சொன்னேன். பா வாங்கட்டே ஒன்றும் சொல்லக்கூடாது. சரி வா போகலாம். ஆ வா வா. ஏய் உண்மையை சொல்லு, லவ் எதுவும் பண்ணுறியா? நான் யாரையும் சொல்ல மாட்டேன், சொல்லேன். எம்மா தாயி, லவ்லாம் எதுவும் கிடையாது. நீ வேற சும்மா இருறி. ஆ சரி வா போகலாம். ஸ்ரீ, என்னம்மா இங்கே வந்து நின்றுட்டு இருக்க தனியா? என்ன மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? என்னாச்சு? ஆ, என்னன்னு சொல்லு, அப்பாட்ட சொல்லு. அப்பா இருக்கும்போது என்ன உன் மூஞ்சிலாம் அப்படி இருக்கக்கூடாது. பா அது ஒன்றும் இல்லைப்பா. அந்த பேங்க்ல இருக்கனால மேனேஜர், அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தா நான் லோன் ஒரு சேங்ஷனுக்கோசரம் பண்ண சொல்கிறேன், அதை பண்ணாமல் அவன் ரொம்ப என்னை வந்து தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான். யாருமா? நம்ம ஊரில் ஒரு பேங்க் இருக்கே, அதில் மேனேஜராக இருக்கானே அவனா? அவன் நம்ம பையன் தானே. நீ என் பொண்ணுன்னு சொன்னியா? அதெல்லாம் பண்ணிடுவானே. பா அதெல்லாமே அவனுக்கு தெரியும். அவன் ரொம்ப ஓவராக பேசுகிறான். நம்மளோட இதில் தப்பு இருக்கு. இங்கே சும்மா 2 மாடி தான் கட்டணும், ஆனால் நீங்கள் 4 மாடி கட்டுறதுக்கு கேட்குறீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி என் மூஞ்சிலே எரிஞ்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. சரி சரி, விடு விடு, பார்த்துக்கலாம். என்ன அவனா ஒரு ஆளா? பார்த்துக்கலாம் விடு. அவங்க அப்பாவை எனக்கு தெரியும். நான் அவங்க அப்பா மூலியமாக பேசி பார்க்குறேன். அதுவும் சரி வரலனா அப்புறம் நம்மக்கிட்ட எதுக்கு தடிமாடு மாதிரிலாம் ஆளுங்க இருக்கானுங்க, அவனுங்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம். இல்லைன்னா முடிஞ்சால் அவனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே பார்க்கலாம். பா நீ வேற அதுக்கு மேலே, அவன் என்ன கவர்மெண்ட் பேங்க்ல வேலை செய்கிறான்? அவன் தனியார் பேங்க்ல தான் வேலை செய்கிறான். நீ வேற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியா? ட்ரான்ஸ்ஃபர் அவன் நீயே உன்னை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
சரி சரி விடு, ஏதோ அப்பா தெரியாமல் சொல்லிவிட்டேன், அதுக்குன்னு பொசுக்குன்னு இப்படி அவமானப்படுத்துறது. அப்பாவுக்கு தெரிலனா நீ தான் சொல்லி கொடுக்கணும், அதுக்கு தானே அவனை படிக்க வச்சுருக்கேன். எத்தனை டைம் தான் சொல்லி கொடுக்கறது? சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க? எதுவுமே புரிஞ்சுக்க போறதில்ல. நான் என்னதான் பண்றது? எனக்கு தெரியாது. நான் லோன் அங்கே போட்டிருக்கேன், அந்த லோன் எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணுவீங்களோ, யாரை பிடிப்பீங்களோ, யாரை கொள்ளுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த லோன் வேணும். நம்ம கிட்ட இல்லாத காசா? நீ எதுக்கு முதல்ல போய் லோன்லாம் போடுற? நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். சரி, என்னோட சுயமா நான் சம்பாதிக்கணும்ல, அதுக்கோசரம் சரி என் பேர்ல போய் லோன் போடலான்னு பார்த்தேன். உங்களோட இது எதுவும் இல்லாம. ஆனா அவன் ரொம்ப ஓவரா பேசிட்டான். அதனால எனக்கு தெரியாது. ஒன்று அந்த பேங்கை நீங்க வாங்குங்க, இல்லையா அவனை அந்த வேலையை விட்டு நிறுத்துங்க. பேங்கை வாங்கவா? அவ்வளோ காசுலாம் அப்பா கிட்ட இல்லை. சரி பேசி பார்க்குறேன். அவங்க அப்பனை தான் எனக்கு தெரியும்னு சொல்கிறான்ல, பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நானும் வேணா அந்த பையன்கிட்டே நேராக பேசி பார்க்குறேன். நான் தான் எல்லாம் சரி பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல, இன்னும் ஏன் அழகு மூஞ்சி அப்படி இருக்குது சொல்லு. நம்ம எல்லாம் இருக்கக்கூடாது, சரியா செல்லம்? அப்பா இருக்கிறவரை நீ எதுக்கும் கவலைக்கூடாது, மூஞ்ச சந்தோஷமாக வச்சுக்க பார்க்கலாம். அழகாக இருந்தால் தான் என் புள்ள வந்து இன்னும் அழகாக இருக்கும் சிரிச்சா. இப்போ பாரு, என் புள்ள மூஞ்சில அப்படியே ஒளி பிரகாசமாக விசிறுது. இதை பார்க்கத்தானே இந்த அப்பா உயிரோட இருக்கேன். சரி இப்படியே இருக்கணும், சரியா? உனக்கு தேவையானதை நானே செஞ்சு தரேன். சரிப்பா. செஞ்சு தரேன் நான் மட்டும் என் பிள்ளைக்கு சந்தோஷம் வந்துடும், இல்லையா என்னை தூக்கி போட்டு மிதிச்சாலும் மிதிச்சு போடும். என்ன பண்ணுறது, ஒரே பிள்ளை செல்ல புள்ள வளர்த்துப்பிட்டேன். இது இன்னைக்கு வந்து பாடுறா வழுக்கு பறக்கிங்குது. பா, ஒரு வழியாக விளைச்சல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. இந்த ஒரு மாதம் போனோன்னா அறுவடை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இவனை என்னடா கூட மாடை வந்து ஒத்தாசை பண்ணுடா வேலை செய்யடானா, மாட்டை நீ பிடிச்சி கட்டு, சாணி நீ அள்ளி பூசிக்க, சேறு அள்ளி பூசிக்கன்னுட்டுருக்கான். இவெல்லாம் எங்கே தான் பிழைக்க போகிறானோ தெரியல. மாமா, மாமோய். என்ன இது இசை குரல் கேட்குற மாதிரி இருக்குது? சுற்றி பற்றி பார்த்தா யாருமே இல்லையே. நம்ம மனப்பிரமையாக இருக்கும். அவன் என்னன்னா வந்து பார்க்க மாட்டான், இவன் என்னன்னா வந்து பார்க்க மாட்டான். கடவுளே, இந்த காடு மாடு கீடு எல்லாத்தையும் நம்ம தலையிலே கட்டிடுவானுங்களோ. எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன், இப்போ கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போகிறேன், அப்புறம் வந்து பார்க்குறேன்னு தானே சொன்னானுங்க. அதை நம்பித்தானே நானும் இதில் இறங்கினேன். எனக்கு ஒன்றும் இதில் பிரச்சனை கிடையாது, எனக்கு பிடிச்ச வேலை தான். இருந்தாலும் அவனுங்களும் வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணானுங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு கையாக தட்டுறதுக்கு 3 கையாக தட்டினா இன்னும் நல்லாயிருக்கும்ல. என்ன தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானுங்க. நாளைக்கு விவசாயம் பண்ணுறவங்க தான் வந்து பணக்காரனாக இருக்க போகிறானுங்க போகிற போக்க பார்த்தா. அதையே புரிஞ்சுக்காம இவனு வந்து நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னு குதிச்சிட்டு இருக்கானுங்க. குதிக்கிட்டும். விவசாயத்தோட அருமை இப்போ தெரியாது, பின்னாடி தெரியும். மாமா, மாமா, டேய் மீசா மாமா, இங்க பாரு, நான் இங்க தான் இருக்கேன். திரும்பி அவ குரலே கேட்குதே. எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு வேலை பார்க்குறாளா? இல்லையே, சுற்றியுமே வயலாக தான் இருக்குது. இதில் போய் படுத்துக்கிட்டா இருக்க முடியும்? எங்கே இருக்கா? நம்ம அவளை நினச்சிக்கிட்டே இருக்கோம்ல, அதனால தான் அவளோட நினப்பு நம்மளுக்கு அப்படி கூப்பிடுற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். எது கனவா? அட மீசா மாமா, உன் முன்னாடி தானே நான் நிற்கிறேன். கனவுன்ற? நான் இங்கே சும்மா வயல் பக்கத்தில் அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டேன். அங்கே ஒரு குழி மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் உட்காந்துருந்தேன். நீ அங்கேருந்து வந்த பற்றிய தூரத்துல இருந்து அப்பயே நான் இங்கே வந்துட்டேன். என்னை பார்க்கக்கூடாது, பார்க்காம சரி கூப்பிட்டா நீ என்ன சொல்கிறேன்னு பார்த்தா உனக்கு மனப்பிரமையா? சரி. ஏய் பாரு, அப்புறம் நீயே சுற்றி பார்த்தாலும் காடு தான் இருக்குது. திடீர்னு குரல் வந்தால் அப்புறம் நான் என்ன சொல்கிறது? அதனால தான் மனப்பிரமையாக இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே நீ போதுமே அப்படியே ஓட்டுருவியே, சரியான ஆள் தான். அம்மா, என்ன ஏதோ புலம்பிட்டு இருந்தீங்க? மாட்டை பிடிச்சி கட்டு, சேரல்லி மேலே பூசிக்க, யாரும் விவசாயத்தை பார்க்க வர மாட்டாங்க, பின்னாடி விவசாயம் பார்க்குறவங்க தான் பெரிய ஆளாக இருக்க போகிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தீங்க. தனியாக ஏதாவது இப்படி தான் புலம்புவீங்களா? பேய்க்கு ஏதாவது பிடிச்சிக்கிச்சா? உண்மையை சொல்லுங்க, நான் வேணா மந்திரவாதி கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டவா? ஆமாண்டி, இன்னும் அது ஒன்று தான் பாக்கி, பேய் ஓட்டுறது. அதையும் பண்ணுங்க, சரியா? ஒரு வழியெல்லாம் சரியாக போயிடும். நான் தான் கேட்குறேன்ல, என்னன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அது ஒன்றும் இல்லை, என் தம்பி இருக்கான்ல, அவன் இன்னைக்கு பக்கத்து ஊருக்கு இன்டர்வியூ போகிறான். சரி, அது வந்து ஏன்டா நம்மளே 10-20 சம்பளம் கொடுத்து வேலை வைக்கிற மாதிரி நம்மளே இருக்கோம், எதுக்குடா நீ வேலைக்கு போகிற? என் கூட மாட இருந்து காட்டு வேலையை பார்த்துக்கடா, அதெல்லாம் நல்ல லாபம் கிடைக்குது, மாதம் 2-3 லட்சம் கிடைக்குது, இது போதாதா? இதில் என்ன வேலைக்கு போனால் உனக்கு யாரா அவளை தரப்போறா, வந்து பாடுறா அப்படின்னு. அவன் வந்துட்டு இல்லை நீ வந்து வயசானவன், நீ போய் பாரு, நான்லாம் பார்க்க மாட்டேன், நான் வயசானதுக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்
அப்படின்னு அவன் புலம்புறான். அதுதான் சொல்கிறான், மாட்டை பிடிச்சி கட்டு, நீ சாணி எள்ளி போடு, நீ சேருவாரி பூசிக்க, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னான். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம கூட பிறந்தவங்களே இப்படி பேசுகிறாங்களே என்னடான்னு சொல்லிட்டு. அதுதான் பின்னாடி காலத்தில் யாருக்கும் தெரியாது விவசாயம் பண்ணுறவன் இல்லைன்னா இந்த உலகமே இருக்காதுன்னு. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அது உனக்கு வந்து பேய் பிடிச்ச மாதிரி தெரியுதா? ஓ அப்படியா? சரி, அவர் தான் படிச்சிருக்காருல்ல, அதனால தான் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பாரு. அண்ணன் தானு கிண்டல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு பெரிய விஷயமா? உடனே இது பெரிய விஷயமா பேசுறீங்க. அவங்க வரலன்னா விடுங்களேன், நீங்க தான் பாத்துக்கிறீங்களா, அப்புறம் என்ன? ஒரு ஆளாக எட்டின வரையில எவ்வளோ தூரம்னு பார்ப்பேன் சொல்லு. இங்கேருந்து பார்த்தா அந்த மலை வரையில எங்கள் காடு தான். என்ன பண்ண முடியும்? நான் ஒரு ஆளாக என்னென்ன தான் பார்க்குறது? அவனும் பார்க்க மாட்றான், இவனும் பார்க்க மாட்றான். அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, அவரையும் நான் தொந்தரவு பண்ண முடியாது. நானும் தனியாக எல்லாத்தையும் பார்க்க முடியாதுல்ல. என் கூட மாட யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் நான் இருக்கனே, நான் பாத்துக்கிறேன். எப்படி? இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது பாத்துக்கிறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? ஆமாம், என்ன உரிமையில் வந்து நீ பார்த்துக்குவ? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டிங்கிற உரிமையில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்க்க முடியுமா? இப்போ அத்தை பொண்ணு தானே. சரி சரி, நானு எப்ப கல்யாணம் பண்றேனோ அப்ப பாக்குறேன். இப்போலாம் நான் பார்க்கல, நீங்களே பாத்துக்குங்க. எனக்கு இதுக்கு இந்த வேலை. பத்தியா, நீ எல்லாரும் மாதிரியுமே நீ விட்டு நழுவுறதுக்கு பார்க்குற. ஆ, அட சும்மா சொன்னமாமா, நீங்க வேற. நான் தான் அப்பப்ப வரேன்ல. என்ன முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, முடியல விட்டுருங்க. அவங்க தான் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவருக்கே அந்த வேலை செஞ்சு போர் அடிச்ச வாட்டி நம்ம ஏன்டா இன்னொருத்தவங்கள்ட்ட போய் செய்யணும், நம்ம காட்டையே பார்த்துக்கலான்னு வந்துருவாங்க. சரியா? அண்ணன் தம்பி நீங்க 3 பேருமே அதை தான் பார்க்க போறீங்க. அப்புறம் என்ன? அது நடந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறது, எப்போ நடக்குமோ. சரி, உங்கள் அத்தை பையன் அந்த கருவான் எங்கே இருக்கானா? ஊருக்கு போயிட்டானா? அவனா? அவனும் எங்க அத்தையும் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அவன் இல்லாததுதான் அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் மட்டும் இங்க இருக்கா, செல்வி மட்டும். அவனை கல்யாணம் முடிஞ்சாதான் வருவான்னு சொல்லிட்டாலாம். அதனால அவளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? அப்போ இனிமேல் வரமாட்டான்னு நினைக்கிறேன். சும்மா அவன் பில்டப் கேஸுன்னு நினைக்கிறேன். வாய் சவுடாலாம் இருப்பான். பா, என்ன வாய், என்ன பேச்சு பேசுகிறான். நல்லா தின்னுட்டு நல்லா உடம்புலாம் நல்லா ஏற்றி வச்சுருப்பான்னாட்டக்குது, நல்லா பண்ணி மாதிரி. அவன் உடம்பு ரொம்ப அழகா இருந்துச்சுல. ஓ அப்படியா? சரி, நீ அவனே கல்யாணம் பண்ணிக்க. ஏன் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற? உடம்பு அழகா இருந்துச்சுன்னு சொன்னா உடனே அவனே கல்யாணம் பண்ணிக்கிறோமா? அவனுக்கு உடம்பு தான் அழகா இருக்கு, நீங்க ஆளே அழகு இல்ல. அடடா, ரொம்ப என்ன புகழ்ச்சியாக இருக்குது. சோடாபுட்டி என்ன? நீங்க சொன்னதுக்கு தான் சொன்னேன். என்ன சோடாபுட்டின்னு எனக்கு பட்ட பேரா? அப்புறம் நான் ஏதாவது பேர் வச்சிருவோம், ஞாபகம் இருக்கட்டும். சரி, திடீர்னு உங்கள் அத்தை வந்து உங்கள் அப்பாட்டக்கு இது பொண்ணு கேட்டு அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ நீ? நானே இந்த உலகத்துல இல்லாம போயிடுவேன். போதுமா? அதான் நடக்கும். அதுக்குதான் ஆசைப்படுறீங்களா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், தேவையில்லாம என்னை இன்னொருத்தர் கூட சேர்த்து வச்சு பேசுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க என்னை கல்யாணம் பண்றதா இல்ல, நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த அளவுக்கு நீங்க ஏதாவது என்னை சந்தேகப்படுறீங்களா என்ன? ஏய், அடிச்சுனா பாரு, சோடா அப்படிலாம் அப்படியே தெரிச்சு போயிடும். என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க? உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக நான் வந்து அவங்க கூட சண்டை போடுறது, அவங்கள்ட்ட வந்து பேசுறது, அவங்ககிட்ட முத்தம் கொடுக்கறதுலாம் இருக்கேன். நீ என்கிட்ட பேசவே பேசாத, போடி முதல்ல இங்கிருந்து. ஆமா, பெரிய அப்படியே இவரு நாங்க கோவப்பட்டாதான் இவருக்கு கோவம் வருமா? நீங்க என்ன வார்த்தை பேசுனீங்க? ஏன் நீங்களே போய் எங்க அத்தைகிட்ட சொல்லுங்களேன், போய் பொண்ணு கேட்க சொல்லி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே எங்க அப்பா வந்து எங்க அத்தைனா உயிரே விட்டுருவாரு. எங்க அத்தை வந்து கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான், சொல்லவே வேணாம். எங்க அப்பா அந்த கூட்டிட்டு போமா அப்படின்ட்டுருவாரு. ஓ, அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு இருக்கோம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு? அந்த நிமிஷமே அங்கேயே வந்து தாலி கட்டிட மாட்டேன். ஆமா ஆமா, இதுல ஒரு குறைச்சலும் இல்ல. இனி நீங்க கொஞ்ச நேரத்துல திட்டிட்டீங்கல்ல, நான் போறேன். ஏய் இசை, சும்மா விளாண்டேன், உடனே அப்படியே கோவிச்சுக்குவியே. சரி, சப்போஸ் அந்த மாதிரி வந்து பொண்ணு கேட்டால் என்ன பண்ணுவேன்னு தானே கேட்டேன். அதுக்குன்னு போய் இவ்வளோ சவுண்டு, இவ்வளோ பேச்சு, என்ன விடு. இப்போ உங்கள்கிட்ட விளையாட்டு கூட எதுவுமே பேச முடியல. விளையாட்டு கூட அந்த மாதிரி பேசாதீங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு அது பிடிக்கல. விளையாட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி பேசாதீங்க. எங்க அப்பா உங்களை பத்தி தெரியாது. அவரு எங்க அத்தைனா வேற மாதிரி, என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாரு. பொண்ணெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். எங்க அத்தைக்கு அப்புறம் தான் நாங்களாம். வந்து கேட்டாங்கன்னா சரிம்மா கூட்டிட்டு போன்னு சொல்லிடுவாரு. நீங்க வேற அது இல்லாம இப்படி சொல்றீங்க. எனக்கு அதான் ஒரு மாதிரி பக்கு பக்குங்குது வேற. அவன் வேற தேவையில்லாம எங்க அத்தை ஏதாவது கிண்டி விட்டு எங்க அத்தைக்கு இது வந்து பொண்ணு கேட்டுருச்சுன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல வேற.
நான் வந்து பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனால் அது இதையும் சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க, அதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் சும்மா நான் சொன்னேன். அதெல்லாம் வந்து யாரும் பொண்ணும் கேட்க மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. விடு. முதல்ல எனக்கு பெரியவன் இருக்கான்ல, அவன் கல்யாணம் முடியட்டும். முடிஞ்சு ஒரு மாதம் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நானே வீட்டில் ஏதாவது பேசுகிறேன். அப்படியா? பேசுறீங்களா? சரி பேசுங்க. ஏற்கனவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு, பேசுங்க. சரி, வந்தது தான் வந்துட்டேன் மாமனை பார்க்கலான்ட்டு. அப்படியே பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஜிகுஜிகான்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும். பிரியா பக்கத்தில் நான் வரவா? என்ன ஜிகிஜிகாவா? பக்கத்தில் வந்து முத்தம் கொடுக்கறதா? அப்படியே அந்த 2 பக்கம் இருக்க மீசி அப்படியே பிடுங்கி எரிஞ்சிருவேன். வேற வேலை பொழப்பே இல்லையே, எப்போ பார்த்தாலும் வெட்ட வெளி காட்டில் வந்து முத்தம் கேட்குது. யாராவது பார்த்துட்டு போய் வீட்டில் போய் கேவலமாக சொல்லி வைக்கணும், நான் செருப்படி வாங்கணும். இப்போ எதுக்கு நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க? நான் செருப்படி வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வருதா? சும்மா சும்மா எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கீங்க? நான் போகிறேன், போங்க. ஏய் நில்லு. அதுக்கு இல்லை, நீ சொன்னல அதனால எனக்கு சிரிப்பு வந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. நீ செருப்படி வாங்கினா எனக்கு என்ன சிரிப்பாக வரும்? சிரிப்புலாம் வராது, கஷ்டமாக தானே இருக்கும். பாவம் புள்ள நம்மளால செருப்படி வாங்குதுன்னு. சரி செருப்படிலாம் வாங்க வேணாம், நீ போ வீட்டுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ நக்கல் ஆகாது தெரியுமா? நான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்கிறேன், அப்பயும் அதையும் சிரிச்சுட்டு பேசுறீங்க. நான் போகிறேன், போங்க. சரி காட்டில் அந்தாண்டு தானே பாம்பெல்லாம் இருக்கும், பார்த்துப்போ. அது கூட சண்டை போட்டுட்டு போயிடாத, பார்த்துப்போ. சரியான அந்த மீசக்காரன் இருக்கட்டும், வச்சுக்கிறேன். ஹலோ சார், வணக்கம். என் பேர் நாராயணன். சரி வணக்கம், சொல்லுங்கள் என்ன விஷயம்? என்ன இங்கே காட்டுக்குள்ளே இறங்கி வந்திருக்கீங்க? இல்லை, இந்த பக்கம் போனேன். இந்த வயல்லாம் ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கு. இது யாரோட இடம்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கொஞ்சம் நிலம் வாங்கலான்னு இருக்கேன். யாரோட இடம்னு சொன்னீங்கன்னா, நீ முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நிலம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிலம் தான். ஏன் எதுக்கு கேட்குறீங்க? விவசாயம் பண்ண போகிறீங்களா? இல்லை, நான் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பச்சையாக இருக்கிற இடம் தான் தேவைப்படும், தண்ணி இருக்கிற இடம் தான் தேவைப்படுது. அதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து என்னன்னு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கமிஷனை நீங்கள் வாங்கிக்கிங்க. அதுக்கு தான் கேட்டேன். சார், அவங்களாம் வந்துட்டு நிலத்தெல்லாம் விற்க மாட்டாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப வசதியானவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே காடு கரை வீடு நிறையா இருக்குது. அவங்க இதை விற்று தான் சாப்பிட்ணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. அவங்களாம் தரமாட்டாங்க. நீங்கள் வேற எங்கேயாவது காடு பார்த்துக்குங்க. நீங்கள் இடையில வந்து கொஞ்சம் பேசி முடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களாம் வசதியானவங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ அவங்களும் எப்படியும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பித்தா உங்கள் ஊரில் இருக்கவங்களுக்கும் வேலைலாம் கிடைக்கும்ல. சார், அதெல்லாம் முடியாது, அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தேவையில்லாமல் இதில் ஆசைப்பட்டு அப்புறம் பிரயோஜனமே இல்லை. இல்லை, நீங்கள் வேணா பேசுறதுக்கு பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை நீங்கள் அந்த வீட்டுக்கு கூட்டு போகிறீங்களா? நானே வேணா நேரத்தையே பேசுகிறேன். ஹலோ, தான் சொல்கிறேன்ல அந்த வீட்டில் இருக்கிறது வந்து செட் ஆகாதுன்னு. நான் தான் இந்த காட்டோட ஓனர். அதனால தான் நான் சுக்கா உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் புரிஞ்சிக்கல. இப்போ ஓனர் நானே சொல்கிறேன், காடுலாம் தர முடியாது. நீங்கள் போய் வேறு எங்கேயாவது காடு பார்த்துக்குங்க. ஓ, நீங்கள் தானா? அதையும் அப்படி சொன்னீங்க. என்ன எதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. இன்னமும் யாரோ எவரோங்கிற மாதிரி என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்க. சரி விடுங்க, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த காடு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50 ஏக்கர் தேவைப்படுது. அது கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் நிறவிட்டு நான் ஒரு ஃபேக்ட்ரி கட்டிடுவேன். இந்த பக்கம் ஓடை ஆறு இந்த மாதிரி இருக்கா, பைப் போட்டு போடுற மாதிரி? நான் காடும் கொடுக்கல, இங்கே ஓடை ஏரி எதுவும் கிடையாது. நீங்கள் போயிட்டே இருங்க, தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தாதீங்க. அப்புறம் பிரச்சனை வந்து வேறு மாதிரி ஆயிரும். நீங்கள் போங்க, முதல்ல போய் வேறு எங்கேயாவது காடு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிறதா இருந்தால் போய் பார்த்துக்குங்க. இங்கெல்லாம் எதுவும் தர முடியாது. நீங்கள் முதல்ல காட்டை விட்டு வெளியே போங்க. விளைஞ்ச காட்டுக்குள்ளே ஷூ சாக்ஸ்லாம் போட்டுட்டு வரக்கூடாது. கிளம்புங்க, முதல்ல வெளியே போங்க. லாஸ்ட்டாக இப்போ என்ன தான் சொல்கிறீங்க? தரன்றீங்களா தரலன்றீங்களா? சும்மா உங்ககிட்ட வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் ரொம்ப பிஸி மேன், பிஸ்னஸ் மேன். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, பெரிய ஆள் தெரியுமா? காடை தரலன்னு வச்சுக்க, ஒன்றை அடித்து பிடுங்கி எடுத்துருவேன். டேய்
உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்துட்டேன். போடா டேய், போடா. காலையிலே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். முதல்ல இருந்து காட்டிலேருந்து வெளியே போடா. தேவையில்லாமல் வந்து பேசிட்டு நான் தான் கொடுக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்னடா பேசிகிட்டு இருக்க? போடா முதல்ல வெளியே. டா என்னைய டேய், நான் யாருன்னு தெரியாம நீ வாடா போடான்னு பேசிட்ட, கொடுக்க முடியாதுன்ட்ட. நீ எப்படி உன் காட்டில் விவசாயம் பண்ணுறன்னு நான் பார்க்குறேன்டா. சரிடா வந்து பாரு சரியா எப்படி பண்ணுறேன்னு. இன்னும் ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணிவிடுவோம். வந்து பாரு எப்படி அறுக்குறோம்னு. போடா முதல்ல வெளியே. எங்க அடிச்சு எங்க இந்த காட்டை பிடுங்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேணா பாரு உன் காட்டில் நான் ஃபேக்ட்ரி கட்டுறேனா இல்லையான்னு மட்டும். வாயா பேசுகிற வாயி, இருடா நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாருடா. போடா உன் வேலையை பார்த்துட்டு. கடவுளே, எங்கேருந்து தான் எல்லாம் வருவானுங்களோ தெரியல. பாரு சும்மா சரி ஏதோ விளைய வைக்கிறது கேட்டுட்ருக்கான். அவன் ஏதோ காடு வாங்க போகிறான்னு நினச்சி பார்த்தா அழிச்சு ஃபேக்ட்ரி கட்ட போகிறானோ. ஏன் சும்மா வெளியே வந்து புறம்போக்கா எத்தனை இடம் இருக்குது. மழை பெஞ்சாதான் விளையிற மாதிரி. அதில் ஏதோ ஒன்று பார்த்தா பரவாயில்லல்ல. விளையிற காட்டை தான் பார்ப்பானுங்களாட்டுக்கு. என்ன மிரட்டிட்டு போகிறான். வீட்டில் போய் எல்லாத்துட்டையும் சொல்லி வைக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி யாராவது வந்து பேசுனா வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பேசிட்டு போகிறான். ஓவராக பண்ணுறான். இருக்கட்டும், இவனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்னென்னு வேறு தெரியல. எவ்வளோ நல்ல மூடாக இருந்துச்சு. இசை வந்துட்டு வேற போனான். அவள் வேற ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டான் நம்ம சிரிச்சதுக்கு. சரி அவன் நம்பால் தானே, சமாதானப்படுத்திக்கலாம். இவன் வந்து நம்ம மூடையே ஃபாயில் பண்ணிட்டான். என்ன தான் பண்ணி தொலைகிறதோ தெரியல. நல்லா எல்லாம் விளைஞ்சிருக்கு. தண்ணி எல்லாத்துலேயுமே நிற்கிது. சரி நம்ம போயிட்டு இந்த மாடுலாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏதாவது தீவனம்லாம் எல்லாம் அறுத்து போட்டிருக்காங்களா என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட அம்மாட்ட இவனுங்கள்ட்டெல்லாம் சொல்லி வைப்போம். இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கேட்டான், வெளியார் மூலியமாக இருந்து ஏதாவது வந்து தான் வயல் வாங்கிக்கிறேன்னு சொல்லி யாராவது கேட்டால் யாருக்கும் கொடுக்க வேணாம் அப்படின்னு. நமக்கு தெரியாமல் இருக்காது, இருந்தாலும் சொல்லி வைப்போம். அதான் சரி வரும். யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும்.